அழகுக்காக என்னவெல்லாம் நீங்க மெனக்கிடுறீங்க? டெய்லி ஒரு டிஷர்ட் வாங்குவேன். என் வீட்டில் வந்து ஒரு 800 டிஷர்ட் இருக்கு. 800 டிஷர்ட் இருக்கு. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா டெய்லி ஒரு டிஷர்ட் வாங்குவேன். டெய்லி ஒரு டிஷர்ட் போடுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, துபாயில் ஒரு தடவை வாங்கின ட்ரெஸ்ஸை இன்னொரு தடவை போட மாட்டாங்கன்ற மாதிரி. நான் ஒரு டைம் ஒரு டிஷர்ட் வாங்கினேன்னா அது அன்றைக்கி மட்டும் போடுவேன். நெக்ஸ்ட் டே அது போட மாட்டேன். ஏன்னா அந்த ஒரிஜினாலிட்டி இருக்காது வாஷ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. போட்டிருக்க ஷூ கூட இங்கே வந்தப்பே நிறைய பேர் கேட்டாங்க, ஷூ நல்லா இருக்கு ப்ரோன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் லென்ஸ் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. இது லென்ஸ் இல்லை, என்னோட ஒரிஜினல் ஐஸ். ஸோ என்கிட்ட இருக்கிற என்ன அப்படி ஒரு ஷூ போட்டுறீங்க? காட்டுங்க, நானும் பார்க்குறேன். ஃபெராரி, இந்த மாதிரி ஃபெராரி மட்டும் ஒரு 4 ஷூஸ் வச்சிருக்கேன் நான். இது ஆக்சுவலி இங்கே நான் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணல, மலேசியாவில் பர்ச்சேஸ் பண்ணேன். அழகுக்காக என்னவெல்லாம் நீங்க மெனக்கிடுறீங்க? நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் பேக்கு பால்டு இருந்துச்சு, 2 சைடும் ஃபுல்லாக பால்டு. நான் இதுக்காக வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருந்தேன். முடி காடு மாதிரி முளைச்சிருக்கு. நான் பிஃபோர் இப்படி தான் இருந்தேன். ஸோ இப்போ இதுதான் என்னோட லைவ் ரிசல்ட். ஓகே. நம்மளோட பேக் சைடில் இருக்கிற ஹேரை எடுத்து நம்மளோட ஃப்ரண்ட்டில் எங்கே இல்லையோ அந்த இடத்துல பிளான்டேஷன் பண்ணுவாங்க. ஒரு 6 to 9 மந்த்தில் ரிசல்ட் வளர்ந்துடும். ஸோ இது நான் எதுக்காக பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்தேன். இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்போம், இந்த பாடுறா சொட்ட போகிறான் பாடுறா, அப்படி தான் நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுப்பாங்க. இந்த முடி இது ஸ்டைலுக்காக வெட்டின முடியல. 1 இயருக்கு முன்னாடி நான் மொட்டை போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வளர்ந்துருக்கு, அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஒரு பொண்ணாக இருக்கேன், என்னோட ஏஜ் இது. நான் வந்து ஒரு இந்த ஏஜில் இருந்துக்கிட்டு நான் வந்து ஒரு பொண்ணா மொட்டை போட்டு என்னை பார்க்குற வந்து பசங்க பார்க்க மாட்டாங்களோ, இவங்க வந்து என்னை இப்படி பார்த்து குறை சொல்லிடுவாங்களோ, இவங்க அப்படி பண்ணுவாங்களோ, என் மனசுக்கு தோணலையே. சொசைட்டி யாரு? நம்மளா உருவாக்குனது. அடுத்தவங்க கிட்ட வந்து அதை நான் மறைச்சு வாழணும்னு நினைக்கல. நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரும் சரி, ஒரு மாடலாகவும் நின்றால் இந்த ஒரு காஸ்டியூமால நான் வந்து மாடல் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் சார். ஹேர் வந்து இவ்வளோ தூரம் நான் வளர்த்துருக்கேன் சார். இந்த ஹேர் மூலயமா எனக்கு நிறைய ஒரு ஸ்பான்சர்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டைலை நான் வந்து இன்னும் க்ரூம் பண்ணுறேன் சார். முடியை அவுத்து கட்டுங்க. எவ்வளோ நீங்க வளர்த்துருக்கீங்க நான் பார்க்குறேன். நீங்க எவ்வளோ மெனக்கிடுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது எத்தனை வருஷமா வளர்த்த முடியுது? ஒரு 4 இயர்ஸாக இருக்கும் சார். ஸோ இதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 2K இல்லை 3K செலவு பண்ணுறேன் சார். ஷாம்பு, கண்டிஷனர், சீரம், ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கேர் பண்ணாதான் சார் நம்மளுடைய உடம்பு எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே மாதிரி நம்ம முடியும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஒரு ப்ரொஃபஸர். அழகுக்கு நான் ரொம்ப மெனக்கிறது என்னுடைய தாடி. எனக்கு வந்து ஒரு ட்ரேட்மார்க்காக இருக்குது. பியர்டட் சார், லாங் பியர்டட் சார் அப்படின்னு அது ஒரு ட்ரேட்மார்க்காக இருக்குது. அது வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுக்குது. ப்ரொஃபஸர் பேசுகிற பேச்சா எனக்கு அவரோட கல்வி அறிவு அவர் தன்னம்பிக்கையாக நினைக்கல, அவரோட போஸ்டிங்கே நினைக்கல, தாடினாலையும் மேக்கப்னாலையும் தான் எனக்கு தன்னம்பிக்கை கிடைச்சிச்சின்னு ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அவரோட ஸ்டூடெண்ட்ஸோட கதியெல்லாம் நினச்சி பாருங்க சார். நம்ம அழகு படுத்த தான் நமக்கு ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். என்னை பார்க்கும் பொழுது சார் வராரு, ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இஸ் த பெஸ்ட் அப்பியரன்ஸுங்க. போய் முதல்ல நிற்கும் பொழுது பார்த்தோன்னே ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வரும். அதே மாதிரி நம்மளை பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம அழகுப்படுத்தியே ஆகணும். இப்போ காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு காலேஜ் அட்மின்ல யாருமே உங்களை கொஸ்டின் பண்ணல, நீங்க இப்படி இல்லை சார், நான் வந்து ஃபிலிம் மேக்கிங் டீச் பண்ணுறேன் சார். இதை நார்மல் ப்ரொஃபஸராக இருந்தீங்கன்னா உங்களை இது மாதிரி வர அனுமதிப்பாங்களா? அது கஷ்டம் தான் சார். அடுத்து சொல்லுங்க. டெய்லியும் வந்து என்னை க்ரூமிங் பண்ணிக்குவேன். மந்த்லி ஒன்ஸ் நான் பியூட்டி பார்லர் போயிட்டு ஃபேஷியல் பண்ணிக்குவேன், ஹேர் ஸ்பா பண்ணிக்குவேன். என்னன்னா க்ரூம் பண்ணுவேன். ஏன்னா நான் அப்படி மேக்கப் பண்ணிட்டு வெளில போனால் 4 பேர் என்னை பார்க்கும்போது என்னை மதிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோவில் போய் மேடம் வாங்க மேடம் உட்காருங்க, அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அதனால எனக்கு மேக்கப் பிடிக்கும். மார்னிங் எந்திரிப்ப ஜிம் போவேன். அதுக்கப்புறம் ஸ்கின் கேருக்காக என்ன பண்ணுவேன்னா டெய்லி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். வீட்டுக்கு வந்துட்டு டெய்லி ரொட்டீனுக்கு வந்து ஸ்னெயில் மாய்ஸ்சரைசர்னு சொல்லிட்டு ஒன்று, ஸ்னெயிலோட அந்த லிக்விடை எடுத்து அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணுது. அதுக்கப்புறம் 2 சீரம் யூஸ் பண்ணுவேன் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இதில் எனக்கு என்னென்ன பெனிஃபிஷியல் கிடச்சிருக்குன்னா, சைக்காலஜிக்கலாக பீப்புள்ஸ் வந்து 11 செகண்ட்ஸில் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் இதுலேயே. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பேச போகிறாங்கன்னே அவங்க கவனிப்பாங்க. ஸோ அந்த 11 செகண்ட்ஸில் நான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க சொல்கிறத கேட்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் ஏன் மெனக்கடல் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க? அங்க இருக்க எல்லாருமே ஒரே மாதிரி தெரியுறாங்க. யாரை பார்த்தாலும் ஏதோ க்ரீம் போட்டிருக்காங்கங்கிறது தெரியுது. ஜென்ரலாவே நம்ம ரொம்ப எல்லாரும் விளையாடிச்சு விட்ட மாதிரி சொல்றீங்க. அவங்க யூனிக்கா இருக்கிறேன்னு சொல்லி ஏதோ ட்ரை பண்றாங்க. பட் அவங்களோட ரியல் இதுதான் யூனிக். அவங்களோட சுயத்தை இழக்குறாங்கன்னு சொல்றீங்க. அதுதான் இழக்குறாங்க. அது யூனிக் கிடையாதுன்னு சொல்றேங்க. இல்ல நான் ஒரு இந்த தம்பி மேக்கப் போட்ட மாதிரி தெரியல. எந்திரிப்பா. ஆமா, என் கையிலயும் மேக்கப் போட்டல. அவர் உடை அலங்காரம் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கண்ணுல என்னப்பா எல்லாமே ப்ளூ கலரா இருக்கு. கண்ணுக்குள்ள டாட்டு போட்டிருக்கியா? நீ உட்காரு. இப்போ வந்து அவர் மேக்கப் போடல, பட் அவர் தன்னை அழகுபடுத்தியதுக்காக எத்தனை டாட்டு குத்துனுக்கிறாரு. நானே அதை பார்த்து அதிர்ச்சியா இருக்கேன். சார் இருக்கு மெர்மெய்டு ஆண் மாதிரி இருக்கேப்பா. சார் இதை விட இன்னொன்று வச்சிருக்கேன் சார். சார் இதெல்லாம் அழகா சார்? இதுதான் அழகு, இதுதான் பயம் சார். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் உங்ககிட்ட வந்து நிக்க முடியுமா? நீங்க வெளியே நாக்கு நூற்றி காட்டணும் பயந்து ஓடிட மாட்டானா? 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு நிமிஷம் நாக்கு காட்டுங்க.
பாம்பு மாதிரி அப்படியே வந்துட்டு வெளில போயிடா தம்பி. இதை ட்ரிக்ஸ் பண்ண முடியும். அப்படியா? நாக்கு வேற வேற கலர்ல இருக்கு, அதுவும் ப்ளூ கலர்ல இருக்கு. ஆக்சுவலி அதில் 3 கலர் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ப்ளூ, எல்லோ அண்ட் க்ரீன். சார் மேரேஜ் எல்லாம் ஆகுமா அவருக்கு? எங்கள் வீட்டில் பார்க்குறாங்க. ஆல்ரெடி 2 பொண்ணு ஓகே சொல்லியிருக்காங்க. இதை எனக்கு பார்த்து- இப்போ மேரேஜ் இதை இல்லை. பார்த்து கூடவா? நாக்க கண்டிப்பாக பார்த்து கூட ஓகே சொல்லிருக்காங்களா? நிறைய உண்மையாலுமே ப்ரப்போஸ் கூட வருது எனக்குலாம். சார் நிஜமா நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அவங்க இந்த பிரபஞ்சத்துல தான் பிறந்திருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க ஒரு மனிதனா இல்லாம மிருகமா பாம்பு மாதிரி மாறி இருக்கிறீங்கன்னா அது எப்படி சார் எங்களால ஒரு மனுஷனா ஏத்துக்க முடியும்? எப்படி இருந்தால் மனுஷன்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணலாம். நான் மனுஷன் நாங்க தான் இந்த நினைக்கிறேன். இந்த 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 ரோல் உட்காந்துருக்கேன் பாருங்க, இப்படி இருக்கணும். நானும் சிமிலர் அப்படி தானே இருக்கேன். இதுதான் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுது. நான் நாக்க கட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வேறு ஏதாவது சிமிலர் சொல்லுங்கள். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து மேனுப்புலேட் ஆகி தான் அங்க உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு ஆட் எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு சோப் ஆட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட சேர்ந்து குட் லக்கை வந்து எம்பசைஸ் பண்ணி காமிப்பாங்க. ஒரு க்ரீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு விமன் வந்து பிரேவரியா இருக்கிற மாதிரியோ அந்த க்ரீம் போட்ட உடனே எம்பவர் ஆகுற மாதிரி, இல்ல அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஓகே சொல்லிடுற மாதிரி அப்படி காமிப்பாங்க. ஸோ இதெல்லாம் மேனுப்புலேட் ஆகி தான் அங்க வந்து மேக்கப்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்க. இப்போ அவர் சொன்னாரு, நான் பால்னஸ் இருந்தனால தான் வந்து நான் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஹேர் பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இவங்க எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன் அப்படிங்கிறத தாண்டி என்னோட இம்பர்ஃபெக்ஷன் எனக்கு பிடிக்கல, அதனால நான் அதை பண்றேன் அப்படின்ற ஒரு ரீசனால ப்ரெஷரைஸ் ஆகுறாங்க. அப்வியஸ்லி எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ப்ளஸ் அந்த ப்ரெஷர் ரெண்டுமே தான். ஸோ அப்போ உங்களுக்கு பிடிச்சு நீங்க வந்து அந்த ஒரு இதை அடாப்ட் பண்ணிக்கல, அப்படிதானே? கண்ணாடி முன்னாடி டெய்லி வந்து நிக்கும்போது என்னடா தலை இப்படி இருக்கு, ஒரு போட்டோ கூட எடுக்க முடியாது. நீங்க நம்பினா நம்புங்க, நிறைய பேர் என்கிட்ட என்கொயரி பண்ணியிருக்காங்க இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு. ஒருத்தரோட ஏஜ் 45, அவங்களோட பசங்க 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு கூப்பிட போகும்போது அம்மா கிட்ட வந்து அப்பாவை இனிமே அனுப்பாதம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்பாவை சொட்டத்தலைன்னு கிண்டல் பண்றாங்கம்மா அப்படிங்கிற சொன்னனால அவர் என்கிட்ட வந்து என்கொயரி பண்ணி அவர் வந்து ஹேர் சார் அப்ப அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன். இடத்துல சரி பண்ண வேண்டியது பிள்ளைங்களா இல்லையா மண்டையா சார்? நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதே நீங்க இவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்க. நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்க போறீங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு, என் ப்ரொஃபஷனுக்கு க்ளீன் ஷேவ் பண்ணணும், அந்த ஒர்க் பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும், ஒரு லைட் மேக்கப் போடணுன்றது எங்களோட க்ரூமிங்ஸில் இருக்குது. இந்த மாதிரி ஃபார்மில் இருந்தால் தான் அங்கே உள்ள என்ட்ரன்ஸ்லேயே விடுவான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ப்ரொஃபஷன் இப்போ இவர் வந்து டேட்டோ ஆர்டிஸ்ட், அந்த ப்ரோ அவர் இப்போ அவர் வந்து அந்த டங்கு கட் பண்ணியிருக்காரு, ஐபால் டேட்டோ போட்டிருக்காரு. ஜஸ்ட் அவர் டேட்டோ ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், அவர் ஷோ பண்ணிக்கலாம். அவரை பார்த்து எனக்கு நம்பிக்கை வரும், எனக்கு டேட்டோ பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நான் போடல. இப்போ அவர் டேட்டோ போட்டிருந்தா அதை எனக்கு நான் இன்ஸ்பயர் பண்ணலாம். ஒருவேளை அவர் போட்டிருக்காரு, அவருக்கு அந்த பெயின் தெரியும், அவர் அந்த ப்ரொஃபஷனில் இருக்காது, அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் அதை போட முடியும். ஆனால் ஐபாலில் போடுறதுன்றது வந்து கொஞ்சம் வந்து ஒரு டேஞ்சரான இஷ்யூ இது. இப்போ ஐபால் டாட்டூ பண்ணுறேன்னா நான் போய் ஜென்ரலாக போயிட்டு ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட பண்ணல சார். நான் வந்து இந்த ஃபீல்டில் அரௌண்ட் ஒரு 7 இயர்ஸாக அவர் ட்ராவல் பண்ணுறாரு பாடி மாடிஃபிகேஷனில். அவர் கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேலே ஐபால் டாட்டூ பண்ணியிருக்காரு. அவர் சக்ஸஸாக இருக்குது. 15 டாட்டூமே ஐபால் டாட்டூமே சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு. ஸோ நான் அவர்கிட்ட தான் போய் பண்ணேன். இப்போ இந்த டாட்டூக்கு எங்க காலேஜ் இருக்கு, எந்த யூனிவர்சிட்டியில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வராங்க சார் இதுக்கு வந்து டாட்டூ கிளாஸ் அந்த மாதிரிலாம் இல்லை சார். அரௌண்ட் நம்ம கிட்ட டாக்டர் கன்சல்ட் டாக்டர் நம்ம கூட இருப்பாங்க. அந்த டாக்டரோட கைடன்ஸில் நம்ம அந்த ஐபால் டாட்டூ பண்ணி முடிக்க முடியும் சார். நானும் கேசின்னு ஒரு என்னோட ஃப்ரெண்டாவை அவளும் சேர்ந்து கிட்டத்தட்ட 3 ஐபால் டாட்டூ பண்ணியிருக்கோம் இந்தியாவில். நாங்கள் நல்லாவே பண்ணியிருக்கோம். இது மாதிரி நல்ல ஆர்டிஸ்டா அவங்களோட முன்னாடி நல்ல ஆர்டிஸ்ட்னு சொல்றீங்கல்ல. இப்போ சர்ஜன் அப்படின்னா முறைப்படி அவர் வந்து படிச்சு ஒரு சர்ஜன் சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு ப்ரொபேஷன் பீரியட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆள் அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு நம்மளே அனுமதிக்கிறோம், கண்டிப்பா இல்லைங்களா? பட் இதுக்கு இந்தியாவில் ப்ராப்பர் ஒரு சிஸ்டமா இது இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா. ஆமா சார். நீங்க நாளைக்கு ஒரு டாட்டூ கலைஞரா நீங்க வந்து நல்லா பண்ணலாம், இன்னொருத்தர் சரியா பயிற்சி பண்ணாம இருக்கலாம். அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சார் அதுதான் சார், நாங்கள் இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்ணுறது தான் சார் நாங்கள் வந்திருக்கோமே. நிறையா பேர் நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுங்க, நாங்கள் இதுக்காக மெயில் பண்ணியிருக்கோம், எங்களுக்குன்னு தனியாக கோர்ஸ் வைங்க. ஏன்னா இது இண்டஸ்ட்ரி சார். அமெரிக்காவில் வந்து இது 3 பில்லியன் யூரோஸ் 1 இயருக்கு அதில் சம்பாதிக்கிற ரெவன்யூ இருக்குது. இந்தியாவில் க்ரோ அப் ஆகிற இண்டஸ்ட்ரி இது. லாஸ்ட் இயரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 47 கோடிக்கு மேலே டாட்டூ இண்டஸ்ட்ரியில் மட்டும் ப்ராடக்ட் இங்கு நீடில் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் இவ்வளோ ரேட்டுக்கு சேல் ஆகிருக்கு. அப்படின்னா அதோட ரெவன்யூ எவ்வளோ பெருசு சார். அப்படின்றனால எங்களுக்குன்னு தனியாக நீங்கள் கைட்லைன்ஸ் கொண்டு வாங்க, எங்களுக்குன்னு காலேஜ் வைங்க, எங்களுக்குன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைங்கன்னு நாங்களும் மெயில் பண்ணிட்டு இருக்கோம் சார். எங்களோட பெரிய ஆர்டிஸ்ட் கூட கொலாபரேட் பண்ணி எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு படத்துல ஸ்மோக் பண்ற சீன் வருது, அதிக வயலன்ஸ் வருது அப்படிங்கும்போது ஒரு டிஸ்க்ளைமர் போடுறோம், ஓகேங்களா? நீங்க இந்த டிஸ்க்ளைமர் போட்டு உங்க வீடியோ போட்டிருக்கீங்களா சார்? இனிமேல் அதை கண்டினியூ பண்ணுறேன் சார். நீங்கள் சொன்னதை அப்ளை பண்ணுறேன் சார். போடல? இல்லை சார், அதுதான் சொல்றேன். அப்போ நீங்க அந்த டிஸ்க்ளைமர் போடாத போது பார்க்குறவன் என்ன ஜென்ரலாக நினைப்பான்? ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆவான்.
அப்போ அந்த டிஸ்க்ளைமர் போடலை அப்படிங்கும்போது நீங்கள் 6 லட்ச ரூபா கூப்பிட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இது ஒரு நாள் அப்படி நடந்த விஷயம் கிடையாது இல்லையா? 5 இயர்ஸ் ட்ரீம் சார். 5 இயர்ஸ் ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எவ்வளோ பேருக்கு இது 5 இயர்ஸ் வெயிட் பண்ண பொறுமை இருக்கும்? அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, டக்குன்னு 60,000 இருக்கா யாராவது பண்ணுவாரான்னு பண்ணிட்டு அவர் கண்ணு போச்சுன்னா? சார் நாங்கள் அதான் சார் இண்டஸ்ட்ரியை பில்ட் பண்ணிட்டு தான் சார் நாங்களே இப்போ க்ரோ இல்லை இண்டஸ்ட்ரியை வளர்ச்சி அடைய வைக்கணுங்கிறதுல எல்லா தொழில் இண்டஸ்ட்ரியும் ஒரு புது ஸ்டார்ட் அப்பாக தான் ஆரம்பிக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத போது நீங்கள் கூடுதல் பொறுப்போடு நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து ஒரு யூடியூபராகவும் இருக்கீங்க, இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்கீங்க, மக்கள்கிட்ட ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்குற இடத்துல இருக்கும்போது உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பார்ப்பாங்க? அவர் ப்ளூ போட்டார், நான் பச்சை போடுறேன், அடுத்து நான் வந்து என் ஆள்கிட்ட போய் நான் க்ரீனை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. இது ஒரு ப்ரொஃபஷனாக கன்ஸ்ட்ரக்டிவ் இண்டஸ்ட்ரியாக ரெகுலேட்டரி இல்லாத போது நீங்களே அதை அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டு பண்ணுறதுங்கிறது எந்த வகையில் நியாயம்? நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. டாக்டர் ராஜேஷ், டென்டல் சர்ஜன் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட். ஃபேஷன் அண்ட் நாகரிகம், உடை மற்றும் அழகு இதுல எல்லாம் உங்களுக்கு அதிக ஈடுபாடு உள்ள ஒரு ஆட்களாக இங்கே இருக்கீங்க. இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னா யாரை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? யார் கெட்டப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் அவங்க செட்டப்பே மாறிடும்னு நினைக்கிறீங்க? அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபஸர் ஒரு பியர்டோ முஷோ வச்சுருந்தாருன்னா பார்க்க கொஞ்சம் மேன்லியாக இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் வந்து ஒரு பேகி அண்ட் ஹூட் போட்டாலே அவர் லுக்ஸ் ஹேண்ட்ஸமாக இருப்பார். அவன் டைட்டாக போட்டுட்டு இருக்காரு. அந்த ரெட் ஷர்ட் வந்துட்டு கொஞ்சமாவது பவுடர் போட்டு வந்திருக்கலாம். ரொம்ப டல்லா இருக்காரு பார்க்க. உங்களுக்கு அப்படி தெரியுது, ஆனால் நான் அழகாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். 30 வருஷம் ஆச்சு நான் பவுடரு சோப்பு போட்டு. நான் அழகன் தான், அது மதுரை அழகன். அடுத்து அந்த தேர்ட் ரோல ஃபர்ஸ்டா இருக்கல, அவர் ஸ்கின்னியா போடாம ஜஸ்ட் பேக்கியா போட்டுருந்தா நல்லா இருக்கும். டைட்டாக போடாமல் கொஞ்சம் பேக்கியாக லூஸாக போட்டுருந்தா நல்லா இருக்கும். ஓகே. அந்த எல்லோ ஷர்ட் போட்டிருக்காங்கல்ல, அவங்க இவ்வளோ டார்க்கா கலர் கோஆர்டினேட் பண்ணிருக்கவே வேண்டாம். கொஞ்சம் சட்டிலா அழகா பண்ணிருந்தா இன்னுமே நல்லா இருப்பாரு. டார்க் கலர் சட்டை போட்டிருக்க வேண்டாம். ரொம்ப அவர் கலருக்கு அது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. இப்போ அவரை நான் ஸ்டைலிஷாக மாற்றணும்னா மாற்றுவோம் சார். சான்ஸ் கொடுத்தீங்கன்னா மாற்றுறேன் அவர். நான் வாங்க அவர் ஆளை தர்றோம், வாங்க. பார்க்க இப்போ எப்படி இருக்காரு? ஏற்கனவே உட்கார்ந்தாருங்களா, அவருக்கு தம்பி மாதிரி இருக்காப்ல. அவரோட லுக்கு இவர் வந்துச்சு. அவரோட லுக்கு இவருக்கு வந்துச்சு. ப்ரொஃபஷனல் மாதிரி இருக்காரு இப்போதைக்கு பார்க்கறதுக்கு. வேற டிஜே பண்றவங்க மாதிரி இருக்காங்க சார். அப்படியே ஒரு ஹிப்ஹாப் சிங்கர் மாதிரி மாத்திருக்காரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. இப்போ அவருடைய ஒரு கிரியேட்டிவிட்டி டப்புன்னு ஒரு டிஜேவா கண்ணுக்கு தெரியறாரு, ஒரு ஹிப்ஹாப்பா, ஒரு யோயோவா, அந்த மாதிரிலாம் அவருக்கு தெரியறாரு இல்லையா? ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தும் போது இன்னும் உங்களை பெட்டராக வெளியில் காமிச்சிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை ஏன் நீங்கள் ஏற்றுக்க மறுக்கிறீங்க? சின்ன மாற்றங்களை ஏத்துக்கிறோம். நாங்களுமே சாரி கட்டிட்டுலாம் வரல, சுடிதார் போட்டு தான் வந்திருக்கிறோம். நாங்க எகென்ஸ்டா பேசுறது என்னன்னா, நாக்கை வெட்டிக்கிறது, கண்ணை இது பண்றது, சம்மந்தமே இல்லாம டாட்டூஸ் போடுறது, தேவையில்லாத இடங்கள்ல டாட்டூஸ் போட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணி அது ஒரு ஃபேஷன் ஆக்கி அந்த மாதிரிலாம் போகாதீங்கன்னு தான் சொல்றோம். இல்லை நீங்கள் வந்து இவங்களுக்கு ஒரு சொசைட்டிக்கு ஒரு த்ரெட்டாக இருக்காங்கன்னு நீங்கள் பயப்படுறீங்களா? ஆக்கிடுவாங்களோன்னு பயந்தா சார், ஓரளவு ஆகிக்கிட்டு இருக்கு சோசியல் மீடியா மூலமா. எல்லாரும் மாறிக்கிட்டு தான் இருக்காங்க. அவன் பண்ணானா நான் பண்றேன். ஃப்ரெண்ட் எனக்கு சொன்னாரு, நான் பேகியோ இல்லை ஒரு இதோ போட்டால் நான் நல்லா இருப்பேன் தான், நான் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லலை. பட் என் ஃபீல்டுக்கு நான் அதை போட்டுட்டு போனால் எனக்கு செட் ஆகாதுன்னு தான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்னோட ஃப்ரெண்டு இருக்காருன்னா, அவர் அந்த ட்ரெஸ் போடுறாரு அப்படின்னா அவரோட ஃபீல்டு வந்து அந்த ப்ரொஃபஷன், அவரோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அவர் அவரோட ட்ரெஸ் காஸ்டியூம் எல்லாமே மாற்றிக்கிறாரு. பட் என்னோட ஒர்க் ஏற்ற மாதிரி தான் நான் காஸ்டியூம் பண்ண முடியும். அதே மாதிரியும் நானும் தெரிஞ்சேன் அப்படின்னா அது வந்து செட் ஆகாது, சூட் ஆகாது. வேற என்ன அவங்க த்ரெட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்க வந்து ஃப்ரீக்கியா இல்ல ஒரு மாதிரி ஃபங்கியா ட்ரெஸ் பண்றோம், இல்ல ஃபேஷன் சென்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி என்ன அப்படின்னா, நம்ம சொல்ற ஒப்பீனியனை வந்து கேஷுவலா எடுத்துட்டு போயிடுவாங்களோ, நம்ம ஒரு ஃபார்மல்ஸ்லயோ இல்ல ப்ராப்பரா இல்லைன்னா நம்மளோட ஒப்பீனியனை வந்து ஒரு ஜஸ்டா வந்து கடந்து போயிடுவாங்க, ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அப்படின்றதுனால இதுல இருக்கலாமே, நம்ம அங்க இம்பார்ட்டண்டா தானே தெரியுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிற மாதிரி இருக்கா அவங்க? அப்படி சொன்னா ஏதோ இவங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை பார்த்துட்டே நம்ம ஒரு ஃப்ரீக்கியா தான் இருப்போம், சரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுவாங்களோ, ஜட்ஜ்மெண்டல்னு உடை அலங்காரத்தை பார்த்துட்டு நம்மளுடைய கேரக்டரை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ. இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோம், அது எல்லாமே ஃபைன். இப்போ அவரால் அவருக்கு முன்னாடி இருந்த மாதிரி அவரால் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஸோ தட்ஸ் த த்ரெட். அவர் முன்ன இருந்தப்போ நல்லா இருந்திருப்பார் ஆப்வியஸா. இப்போ யாராவது அவர்கிட்ட வந்துட்டு பழைய மாதிரி நீ இருந்தப்பே நல்லா இருந்த, ஏன் இப்படி பண்ணிருக்கேன்னு ஒருத்தர் கூட சொல்லாம இருந்திருப்பாங்களா தெரியல. பட் அவரால் நினைச்சாலும் இப்போ மறுபடியும் பழைய மாதிரி சேஞ்ச் ஆக முடியாது. ஸோ தட்ஸ் அ த்ரெட். அதுதான் முன்னாடியே சொன்னேன் நான். என்னோட இண்டஸ்ட்ரி இது, நான் அதனால ஐபால் டாட்டூ பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு அது நீட் இல்லை. இப்போ நான் வந்துட்டு நீங்கள் ஒரு டாட்டோ ஆர்டிஸ்டா இல்லை பாடி மாடிஃபிகேஷன் ஆர்டிஸ்டா இருந்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணுறதுல பாசிபிள்ஸ் இருக்கு. உங்களுக்கு அது இண்டஸ்ட்ரியே இல்லையே. நீங்க வேற ஏதோ ஒர்க் பண்றீங்க. அந்த இண்டஸ்ட்ரியை இல்ல அவர் என்ன கேக்குறாருன்னா இப்போ நீங்க கண்ணை வந்து ப்ளூ கலர்ல மாத்திட்டீங்க, மறுபடியும் வெள்ளையா மாத்த முடியுமா? சார் இது முடியாது சார். ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஒரு தடவை பண்ணிட்டா பர்மனண்டா ஒயிட் கலர் பண்ணலாம். ஆனா அதுவும் டாட்டோவா தான் சார் பண்ண முடியும், ரியலிஸ்டிக்கா வராது. இப்போ நாக்க ரெண்டா வெட்டி இதை இருக்கீங்க, ஜாயின் பண்ண முடியும் சார். இத ஜாயின் பண்ண இதை முடியும். 200% ஜாயின் பண்ண முடியும். இப்போ நார்மலா எனக்கே பாதிக்கு மேல ஸ்டிச் நார்மலா ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதை கட் பண்ணிட்டு திரும்பி ரீஸ்டிச் பண்ணா ரீஸ்டிச் ஆயிடும் சார். இந்த சமூகத்துல எந்த மாதிரிலாம் உங்களை சொல்லி அடையாளப்படுத்துறாங்க, எதெல்லாம் சொல்லி உங்களை அசிங்கப்படுத்துறாங்க, இன்சல்ட் பண்றாங்க? கேஷோட வேல்யூ தெரியலன்னு சொல்லி நம்மளே சொல்றாங்க. பணத்தோட மதிப்பு தெரியலன்னு சொல்லி காயப்படுத்துறாங்க. ஒரு லூஸ் ஹேர் விட்டாலோ ஒரு ஷார்ட் குர்த்தி போட்டாலோ குடும்பத்து பொண்ணு இப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிஞ்ச் வர பண்றாங்க. சார் இப்போ நாங்க ஜீன்ஸ் மேல கிராப் டாப் போட்டா எங்களை வந்துட்டு இவளுக்கு ஒழுக்கம் சரியில்லை, ரொம்ப அசிங்கமா இருக்கா. இதே ஆன்டிஸ்லாம் நல்லா மார்க்கெட்ல பார்க்கும்போது நல்லா இடுப்பு இவ்வளோ தூரம் தெரியும், அதெல்லாம் கரெக்ட். ஆனா நாங்க இவ்வளோ தூரம் கொஞ்சமா இடுப்பு தெரிஞ்சா அது தப்பு. இவங்களுடைய உடை அலங்காரமும் இவங்களுடைய அழகுக்காக அவங்கள க்ரூம் பண்ணிக்கிறதும் உங்களுடைய திறமைக்கான வாய்ப்பை தட்டி பறிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பாதிக்குது சார். ஏன்னா சில பேர் ரக்கடா தெரிவாங்க, ஒரு ட்ரெஸ் ஸ்டைலை பார்த்து ரக்கடா தெரிவாங்க. ரீசெண்டாக கூட நீங்க நியூஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு பையன் வந்து அந்த ரக்கடா வந்து ஒரு டீச்சர் அடிச்சிட்டான், அந்த ஸ்டைல்ல வந்து அடிச்சிட்டான்னும் போது இவங்க அந்த ஸ்டைல்ல இருக்கும் போது எல்லாரும் அவங்கள இது பண்ணதான் செய்வாங்க. அது வந்து என்னன்னா இளைஞர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. சிஸ்டர் நீங்க சொன்னீங்க சிஸ்டர், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் வந்து கம்பல் குத்துன பையன் அடிச்சிட்டான், நாக்கு வெட்டின பையன் அடிச்சிட்டான், டாட்டூ போட்ட பையன் அடிச்சிட்டான்னு சொல்லல. இந்த ஒரு சரௌண்டிங்ல இருந்த அந்த பசங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சமூகம் தான் ஒருத்தனை மாத்தம். என்னை சுத்தி ரவுடி பையன் இருந்தாலும் அந்த சூழ்நிலை நான் வளர்றேன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வேணா எனக்கு வரலாம். ஆனா ஒரு டாட்டூ போட்ட பையன் தான் வந்து அடிச்சான் டீச்சரை திட்டுனான்றது ரொம்ப தப்பான விஷயம் சார். ஒரு டாட்டூ போட்ட பையன், ஒரு மூக்குத்தி குத்துற பையன், காதுல தோடு கூட்ட பையன், ஹேர் கலர் பண்ண பையன், இவங்க எல்லாம் வந்து ஸ்கூல்ல வந்து ரவுடிசம் பண்ணறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க நீங்க சொல்ல வரீங்களா? கண்டிப்பா சார். ஏன்னா நான் வந்து அது அந்த நியூஸ் பேப்பர்ல அந்த பையனோட போட்டோ பாருங்க, லாங்கா இருக்கும் ஹேரு, இங்க மூக்கு குத்தி இருப்பான், இங்க காது குத்தி இருப்பான், அந்த கண்ணே பாத்தீங்கன்னா அப்படியே வியர்டா தெரியும். அவன் அந்த ஃபேஸ், அந்த வேணா அந்த நியூஸோட ஃபேஸ் பாருங்களேன், அப்படியே வியர்டா தெரியும். ஆக்சுவலா வந்துட்டு எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் தப்பு பண்ணுவாங்க, ஓகேங்களா? போலீஸ் வீட்டில் திருடனும் இருப்பாங்களே, அந்த மாதிரி தான். அதே மாதிரி இப்படி பண்றவங்க மட்டும் தான் பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது, ஓகேங்களா? சாமியார் உடையில இருக்கவங்களும் பண்றாங்க, டீச்சர் உடையில இருக்கவங்களும் பண்றாங்க. இவங்க தனியா இவங்களே ஒரு விதமான தோற்றத்துக்கு நாங்க போறோம் அப்படின்னா அவங்க இதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்னு கிடையவே கிடையாது. சிம்பிள்ங்க. என்னை சுற்றி 4 பசங்க இருக்காங்கன்னா 4 பேரில் ஒருத்தன் தப்பாக இருப்பான்னு வச்சிங்களேன், அவனை நாங்கள் திருத்த தான் பார்ப்போம். இல்லை அவன் கூட சேர்ந்து நாங்களும் அதை பண்ணுறோன்னா தப்பாக தான் போவோம், ஓகேங்களா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. வேற என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துறாங்க? என் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டது ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட பண்ணி காமிக்கலாமா சார்? ஆனால் நீங்கள் இப்போ இவரும் நானும் போயிட்டு இருக்கோம் சார். போயிட்டு இருக்கப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இவருக்கு காஸ்டியூம் சூப்பராக இருக்குது, இவரு என்ன வித்தியாசமாக இருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு, யூனிக்காக இருக்காருன்னு இவரை பார்த்து அட்ராக்ட் ஆகிறாங்க. இவர் இப்போ இந்த மாதிரி இருக்கனால என்னை மாதிரி ஆட்களை வந்து இவங்க ஒதுக்குறாங்க. இதனால நான் நிறைய நாள் தனிமையில் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன் சார். சார் இவர் வந்து அட்டென்ஷன் சீக் பண்ண ட்ரை பண்றாரு சார், அவ்வளோதான் சார். இவருக்குள்ளே இன்ஃபீரியாரிட்டி பில்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி உங்களை என்னெல்லாம் சொல்லி இவங்க பிராண்ட் பண்றாங்க? பிராண்டிங் பண்றாங்கன்றது அங்க விட இங்க கம்மி தான், டு பி ஃப்ராங்க். ஆனா அவங்களால பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டு ரேஷனலா யோசிக்கிறவங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ சிலர் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லே இருக்காங்க, ஒருத்தவங்க ரொம்ப ஃபேராவோ இல்லை மேக்கப் பண்ணிட்டோ இல்லை ஃபேஷன் சென்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட அவங்கள வந்து ரொம்ப தாழ்த்திக்கிறாங்க. அண்ட் அது வந்து எப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் அதை தாண்டி மென்டல் இல்னஸ் வரைக்கும் போயிடுது. ஸோ இப்போ இந்த ஒரு ஜென்ரேஷன்ல தான் பாடி டெஃபோமோரியா அப்படின்னு சொல்லி ஒரு மென்டல் டிஸ்ட்ரெஸ்ஸே வந்து அதிகமாக இருக்கு. அப்படின்றப்ப அவங்கள நம்ம பிளேம் பண்ணவும் முடியாது, நீ இங்க கரெக்டா இரு அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஸோ ரெண்டு இதுலயுமே சிக்கி இருக்க மாதிரி தான் 2 பேருமே. இந்த சைடு இருக்கிறவங்களும் அந்த பிளேமை வாங்கிக்கிறாங்க, இங்கிட்டு இருக்கவங்களும் பிரிச்சு பார்க்க தெரியாம மாட்டிக்கிறாங்க. அந்த பாதிப்பு தான் இங்க ஏற்படுது. 2 பஞ்சாயத்து இப்போ கேட்டீங்க. ஆஸ் இட் இஸ் நீங்கள் ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட் பண்ணுறவராகவும் நீங்கள் ஒரு டென்டல் சர்ஜனாகவும் இருக்கும்போது இப்போ முக சீரமைப்பு, இந்த லிப் கரெக்ஷன், ஐப்ரோ கரெக்ஷன்லாம் இப்போது ரொம்ப சகஜமாகிட்டு வருது. அழகுங்கிறது தேவையா ஆடம்பரமா இன்னைக்கு எப்படி இருக்கு? ரெண்டுமே சேர்ந்துருக்கு சார். 25 இயர்ஸ் ஓல்ட் ஒரு பாய் வந்தார், அண்ணா எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னு ரொம்ப பிடிச்சி அவ்வளோ ஃபீல் பண்ணி அப்படி அழுகுறாரு.
தம்பி அழாதப்பா, எதுக்குப்பா இதுக்கெல்லாம் அழற அப்படின்னு சொல்லி நான் கைட் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ மேடம் சொசைட்டி இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அவங்க எது சொன்னாங்க இவங்க எது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் போயிட்டு ஹி டிடன்ட் ஹேவ் ஃபுட் ஃபார் பாஸ்ட் 3 days, சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஐ ஜஸ்ட் கைட், சார் சொன்ன மாதிரி பிஆர்பி ஜிஎஃப்சிலாம் சொன்னாங்கல்ல, அதே தான். பிஆர்பி பண்ணாலும் ஜிஎஃப்சி பண்ணாலும் எது பண்ணாலும் இருக்கிற முடியை மெயின்டைன் பண்ண முடியும், க்ரோத் ஆகாது. புரியுதுங்களா? இருக்கிற முடியை காப்பாற்றலாம், பேபி ஆஸை க்ரோத் பண்ணலாம். இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற முடி நல்லா இருந்தால் தான் இங்கே நல்லா வளரும். அவர் என்ன சொன்னார், ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னார். இங்கே முடி நல்லா இல்லைன்னா முடி வளராது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பேஷண்ட் வந்து இறந்துட்டாங்க, அந்த மாதிரி நமக்கு நியூஸஸ்லாம் கேள்விப்படுறோம்ல சார். த திங் இஸ் அவர் பிளட் டெஸ்ட் சொன்னார்ல, 13 பிளட் டெஸ்ட்னு சொன்னார். 13லாம் கிடையாது. விட்டமின் B12, விட்டமின் D3, டெஸ்டோஸ்டரான், எல்எஃப்டி, ஆர்எஃப்டி, ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம், சிபிசி, அதுக்கப்புறம் செஸ்ட் எக்ஸ்ரே. இதை நம்ம ப்ராப்பராக எடுத்து டயக்னோஸ் பண்ணி பாடி வெயிட்லாம் கரெக்டாக பார்த்தா தான் இவங்க ஃபிட்டாக இல்லையான்னு சொல்ல முடியும். யங்ஸ்டர் கிட்ட நிறைய ஈர்ப்பு வந்து இந்த அழகுங்கிறது வந்து இன்னைக்கு அப்சஸ் ஆயிட்டாங்க. தங்களை அதுக்காக எதை வேணாலும் செய்யலாம்னு வராங்க இல்லையா? அப்படி என்னென்னலாம் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு, எதெல்லாம் அவங்க இன்னைக்கு கஸ்டமைஸ் பண்ணி மாற்றிக்க முடியும்? அது வந்து ரொம்ப பெரிய லிஸ்ட். மார்னிங் ஐ ஹவ் டன் த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்ட் கம்மிங் ஹியர். ஃபில்லர்ஸ் பண்ணலாம். அப்பர் லிப் வந்து லிப்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணலாம். ரைனோபிளாஸ்டி பண்ணலாம். ரீஷேப்பிங் ஆஃப் த நோஸ், நோ ஷேப், நோ ஷேப்பிங். தேர்ஸ் 2 types, சர்ஜிக்கல் இஸ், நான் சர்ஜிக்கலும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அந்த அப்பார்ட் ஃப்ரம் த ஜா லைன் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். உங்க கணவர் என்ன மாதிரியான செல்ல பேர்களை வச்சு உங்க பெண்களை அழைக்கிறார்? அம்மு இங்க வா, அம்மு அந்த ஃபோன் நம்பர் எடு, ஓகே, அப்படிதான் அம்மன் தான் கூப்பிடுறாரு. அம்மு தான். பட் ஆனா இன்னொரு பேர்லயே கூப்பிடுவாங்க, அம்மா சொல்லல. என்ன பேரு? கிட்ட இருந்தா அம்மன்னு கூப்பிடுவாங்க, ஆ. ரொம்ப தூரமா காது கேட்கலன்னா ஏ போண்டா இங்க வா அப்படின்னு. போண்டாவா? கொஞ்சம் குண்டா இருப்பா, இப்ப கொஞ்சம் ஸ்லிம்மா இருந்தால. அப்பா Okay. போண்டா கூப்பிடாதீங்க, அந்த போண்டா தான்மா நல்லா இருக்கு, நீ போண்டா சாப்பிட்றதுல போண்டா மாதிரி இரு அப்படின்னு. ஜானவி, ஜானவி, ஜானுன்னு கூப்பிடுவார். அம்மா சொன்ன மாதிரி வந்து அது எப்போ அதுதான் அப்படி சொல்லுவாருங்க. அப்பாவோட ஸ்லாங் வந்து வித்தியாசமா இருக்கும் கொஞ்சம். ஜானம்மா அப்படிதான் கூப்பிடுவாரு. ஜானம்மா. ஆமா அதான். ஓகே. அவர் ஒரு பேரா கூப்பிட மாட்டாரு. அவருக்கு டைம் திடீர்னு வந்து ஏய் காட்டு பூச்சிக்கவா அப்படின்னுவாரு. யார் அந்த காட்டுப்பூச்சி? ஓகே. பூச்சிக்கிங்க வாடான்னுவாரு. பூச்சிக்கா? ஆ, என்னம்மா அஜக் புஜக் புச்சுக், இது ஒரு புது பேரா இருக்கே. என்னதான் ஆசையா கூப்பிடுறான்னு பார்ப்பேன், ஆனா பொண்ணதான் கூப்பிடுவாரு. எங்க டேடிக்கு வந்து லைக் ஒரு நேமா இருக்காது. சம்டைம்ஸ் திடீர்னு பார்த்தா காட்டுப்பூச்சி இங்க வா அப்படின்னுவாரு. திரும்பி காட்டுப்பூச்சா, அவர் எங்க இருந்து நேம்ஸ் சூஸ் பண்றாருனே தெரியாது. ஸோ அவரோட மூட் டிபெண்ட்ஸ் பண்ணி அவர் சேஞ்ச் பண்ணி கூப்பிடுவார். இந்த மாதிரி எதுவும் கூப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது. ஆ. எப்பவுமே மாமா போமா அப்படிதான் பேசுவாங்க. செல்லமான பேர்கள் எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் பாப்பான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ம். பாப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆ. பாப்பான்னு கூப்பிட்டா ஏதோ ஆயுஸ் குறைஞ்சிடும் அப்படிலாம் யாரோ சொல்லியிருக்காங்க. பாப்பான் கூப்பிட்டா ஆமா, ஆயுஸ் குறைஞ்சிருமா? அப்படின்னு யாரோ ஏதோ எனக்கு கதை தெரிஞ்சு photo எடுத்தாதான் விட்டுருக்காங்க. ஆயுஸ் குறையும்னு பாருங்க கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அதனால அது கூப்பிடக்கூடாதுன்னு இவங்க தான் சொன்னாங்க. அது நிறைய பேர் சொன்னாங்க பாப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு. அதனால அப்படியே வேணான்னு சொல்லி வேணான்னு. உங்க பொண்ணோட செல்ல பேர் என்ன சொல்லுங்க? அவங்க அப்பா சந்தோஷமா இருந்தாருன்னா பாப்பான்னு கூப்பிடுவாரு. டென்ஷன் ஆனாருன்னா முருங்கக்காய் எங்க, கருவாச்சி எங்க, டென்ஷன் ஆனா டென்ஷன் ஆயிடுவாரு. அவளை பார்த்தாருன்னா பாப்பாவா இங்க வா பாப்பா, இப்பதான் வந்தியா, எங்க போன, அந்த பொண்ணு பார்த்தாலும் அப்படி மாறிடுவாரு. அப்படியே மாறிடுவாரு. கோமா பேசும்போது நீங்க திருப்பி அதை ஆஃப் பண்றதுக்கு கொண்டு பேசுவோம்ல, அந்த டோன்ல அவர் சவுண்டு கொடுக்குறீங்கல்ல, அது திருப்பி ஒருக்கா கேளுங்க. இப்ப நான் தான் உங்க அப்பா, கேளுங்க. என்னப்பா பிரச்சனை இப்போ? நானும் பார்த்துட்டு ஏதோ பேசிட்டே இருக்கீங்க, என்ன? இல்ல நான் அவங்ககிட்ட பேச விரும்பல, நான் அந்த பக்கமே போறேன். போங்க. இது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பொண்ணு பேர் மோனஷா. மோனஷா அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. ஏதாவது வேணும்னா இப்போ தோசை சுட்டு கொடுமா அப்படின்னா, மோனஷா செல்லம் இது கொஞ்சம் தோசை சுட்டு கொடுமா, செல்லம் இங்கே வாமா அப்படின்னு ரொம்ப பாசமாக கூப்பிடுவாங்க. தோசை எல்லாம் சுட்டு கொடுப்பாங்களா? நான் கேட்டால் கூட சுட மாட்டா சார், ஏதோ டயர்டாக இருக்கு கொஞ்சம் சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சுடவே மாட்டா. அவங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், மோனஷா செல்லம் அப்படின்னாலே போதும், போய் கிச்சனுக்கு போயிடுவா. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட வந்து பாசமாக சொல்லிட்டு அப்படி போய் ஹக் பண்ணுறனாலும் எதா போனாலும் ஏய் ஏன் கொஞ்சம் தள்ளிப்போ, சும்மா கசன்னு இருக்க ஒட்டில் உட்காந்துருக்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அப்பா கிட்ட பேசினா அவர் எந்த அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்தாலும் நான் போய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவர் எதுவும் சொல்ல மாட்டார். அதனால தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். அப்பாவுக்கு யார் சமையல் பிடிக்கும், உங்க சமையலா அம்மா சமையலா? அம்மா வந்து மெயின் செய்வாங்க, நான் சைடிஷ் Side dish. கேட்டால் நான் தான். நீங்க சாப்பிட்டு என்ன உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்காரு? சூப்பராக இருக்குமா, ஹோட்டலே வச்சிடலாம் நம்ம. அங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு கடை வாங்கி நம்ம ஹோட்டலே வச்சிடலாம். நம்ம ஹோட்டலே வச்சிடலாம். ஒரு கண்ணு பார்க்கும்போது நிஜமாவா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? செம்ம காண்டா இருக்கும் சார். அவ சமைச்சு கொடுக்கறது வெறும் இந்த பிரெட் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பா, அதை கொடுக்கறது ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருவாளா சார்.
பாரு அவகிட்ட கத்துக்கோ, அவகிட்ட கத்துக்கோ. எப்படி இருக்கு பாரு, பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கு பாரு, ரொம்ப ரிச்சா செஞ்சிருக்கா பாரு அப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்க. அதனால வந்து அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்புறம் அந்த காண்டு இருந்தாலும் நான் தானே சார் காலையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அது ஒண்ணே ஒண்ணு சும்மா செஞ்சு கொடுத்துட்டு ரொம்ப பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. சொல்லுங்க, உங்க அப்பா உங்களை எப்படி கூப்பிடுவாரு செல்ல பேர் வச்சு? எல்லாருமே அம்மு தான் கூப்பிடுவாங்க. ஆனா எங்க அப்பா வந்து அறிவு மகளே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அறிவு மகளே. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அறிவு மகளேன்னு கூப்பிட்டாதான் பிடிக்குமே. எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. ஏங்க? இல்ல அடுத்தவங்கள வெறுப்பேத்துற மாதிரி பேசக்கூடாதுல்ல. அப்பா அதான் கேக்குறேன். பொண்ணுனா தனியா தெரியுற அளவு பேசுவாங்க. என் பக்கத்துல கொடுக்குமா அவளை வந்து பாப்பான்னு தான் கூப்பிடுவாரு. பாப்பா. சில டைம் வந்து அவ கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருந்தது வச்சுக்கோங்க, ஏன்னா சினி ஆக்டர்ஸ் மாதிரி இருக்கேன்னு கலாய்ப்பாரு நல்லாவே. அவர் என்ன கூப்பிட்டதை விட நான் தான் அவர் அதிகமா நிறைய நிக் நேம்ஸ் வச்சு கூப்பிட்டுருக்கேன். என்ன மாதிரி நேம்ஸ் வச்சு கூப்பிடுவீங்க? நான் அவர் வந்து தம்பின்னு கூப்பிடுவேன், அண்ணான்னு கூப்பிடுவேன். ஒரு கொஞ்ச டைம்ல ப்ரோன்னு கூப்பிட்டு இருந்தேன் அப்பாவை. சரி, கடைசியா பாப்பாக்கு என்ன பேர் வச்சு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? தம்பி தான் இப்போதைக்கு கூப்பிட்டுட்டு இருக்கேன் நான் அப்பாவை. தம்பி வந்திருக்காரா இங்க? தம்பி வந்து ஆஃபீஸ்ல இருக்காரு. தம்பி ஆபீஸ்ல இருக்காரு. ஆமா. தம்பி கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகே ஆமா, சார். ஆமா. So, உங்க அப்பா உங்களை எப்படி கூப்பிடுவாரு? எங்க அப்பா எப்பயுமே என்ன பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவாரு. பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது. இவங்க எல்லாரும் சொல்லும்போது எங்க அப்பா இப்ப என்ன பாப்பான்னு கூப்பிட மாட்டாரா? நான் எங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்? 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்பா தவறிட்டாரு. ஸோ நான் ரொம்ப அப்பாவை மிஸ் பண்றேன். இவங்கெல்லாம் சொல்லும்போது எங்க அப்பா இப்ப பாப்பான்னு என்ன கூப்பிட மாட்டாரா அப்படின்னு இருக்கு. சாரிம்மா, கவலைப்படாதீங்க. ஏன்னா அப்பாவை இழந்த பிள்ளைகளின் வலி என்னன்னு உணர்ந்த பையன் நான். ஏன்னா எனக்கும் எங்கள் அப்பா இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் எங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன். அவரோட அன்பை வந்து கடவுளால கூட கொடுக்க முடியாது. அதாவது ஒரு தகப்பன் இல்லாத இடத்த வேற எந்த இடத்துல யாருமே நிரப்ப முடியாது. அந்த வெறுமையை காலம் தான் உங்களுக்கு ஒரு சரியான நிகழ்வை நகர்த்தும். தைரியமா இருங்க. தேங்க்ஸ். சொல்லுங்க, உங்க பொண்ணை எப்படி கூப்பிடுறாரு உங்க அவங்க கணவர்? பேரு பிரியதர்ஷினி சார். பிரியதர்ஷினி. ஆனா வீட்ல அவங்க கூப்பிடுறது வந்து நண்டுமா. யாருமா அந்த நண்டுமா? அதான் சார். நீங்க தானே அது? சீ ஃபுட் பேர்லாம் வச்சிருக்காங்க. தெரியல சார், சின்ன வயசுல ரொம்ப துரு துருன்னு இருப்பேனா, அதுக்காக நண்டு மாதிரி துரு 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 துருன்னு. ஒரு இடத்துல நிக்க மாட்டேனா, ஓடிட்டே இருப்பேனா, தேடுவாங்களா ரொம்ப நிறைய என்ன காணோம் காணோம் சொல்லிட்டு. சோ நண்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி நண்டுமான்னு வச்சாங்களா சார். பொட்டு பேர் சலோமியாங்க சார். கூப்பிடுறது வாடா பவுனு போடா பவுனுங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாரு. பவுன் தங்கங்கிறத அப்படி பவுனுன்னு சொல்லி நாங்கள் Okay. வில்லேஜ் இடத்துல அப்படி தான் பவுனுன்னு சொல்கிறதுனா வாடா பவுனு போடா பவுனுன்னு தான் கூப்பிடுவாங்க. அது வந்து இப்போ மாதிரி சலோமியாங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சலோமியன் தான் கூப்பிடுறாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா போட்டு கூப்பிடும்போது தான் வந்து நான் ரொம்ப அன்பாக ஃபீல் பண்ணேன். திடீர்னு சலோமியா அப்படின்னு சொல்லிட்டு மாறும்போது இது எதுக்காக மாறுனுச்சுன்னு தெரியல. நான் டேரெக்டாக அம்மாட்டே கேட்டேன். தானே சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஏமா சலோமியான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா கோவம் வந்தால் கூட என்கிட்ட டேரெக்டாக அது எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவையா பண்ணனா அம்மா வந்துட்டாங்க, எதுக்கு அவ்வளோத்துக்கு வேலையை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தான் பேசுவாங்களே தவிர என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது சலோமியாங்கிறது எனக்கு திட்டுற மாதிரி தான். என் பேர் சொல்லி கூப்பிடும் போது அது எனக்கு திட்டுற மாதிரி தான். எனக்கு கேட்கும் போது தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணுங்க சார். என்ன சலோமியான்னு எப்படி அதை மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். அப்பா கிட்ட கேட்டீங்களா அதை? அப்பாட்ட வந்து நான் கேட்கல. அப்பாட்ட அவர்கிட்ட நான் தானே கேட்கணும். எனக்கு டவுட் எங்க அம்மா மேல தான். நீங்க கேட்டு சொல்லுங்க சார். பஞ்சாயத்து தலைவராக்கிட்டாங்க. அவளாவே ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கை. அதில் வந்து சின்ன ஒரு பிரச்சனைனா கூட உடனே அப்பா இவன் இப்படி பண்ணுறான்பா அப்படி பண்ணுறான்பான்னு சொல்லி எதுனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே வர சொல்லிடுவா வீட்டுக்கு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் பாசங்கிறது அது வேற. கல்யாணம் ஆன பின்னாடியே அதை விட அதிகமாக பாசம் காட்ட ஆரம்பிச்சார் கல்யாணத்துக்கு அப்புறம். சரி நம்ம பிள்ளை அங்கே போய் எது கஷ்டப்படுவாளோ அப்படியே அப்படின்னு அதில் வந்து நான் வந்து இப்படி நீ ரொம்ப வாடா போடான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு வேறங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கே பிடிக்கல. நீ இந்த மாதிரி பண்ணாத, அவளா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, நீ இனிமேட்டுக்கு பேர் சொல்லி தான் கூப்பிடணும், அந்த மாதிரி ரொம்ப செல்லம் கொடுக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேரில் மாற்றம் பண்ணது நான் தான். அவங்களுக்கு அதுதான் ஏக்கங்கிறாங்களா? அது மாதிரி கூப்பிட்டு போக வேண்டியதானே? அது ஏன் வேணாம்னு நினைக்கிறீங்க? அது திருப்பி அவங்களுக்கு அப்படியே விட்டோம்னாக்கா பாசம் ரொம்ப இவன் மேலேயே தாங்க சார். அதுக்கு அடுத்தது 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதாவது அப்பா பொண்ணு பாசத்தை நம்ம குறைச்சிட்டா அங்க போன இடத்துல அவங்க பாசத்தை கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா. அப்பாக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு அங்க குடும்பத்துக்கு உள்ள அங்கே பிரச்சனை கொஞ்சம் வந்துடக்கூடாதுன்னு கனெக்ட் ஆகாதையே நினைக்கிறீங்க. இருந்ததுனால தான் நான் அதை குறைக்கணும்னு இது பண்ணது. காரணம் நான் தான்ட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. சார் அப்பாங்கிறது அப்பா கூப்பிடுற பேர் அந்த டாங் வந்து அந்த டாங் இவங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்லாங் இருக்கும். அந்த டா வேற யாராலையுமே கொடுக்க முடியாது. ஹஸ்பண்டே நீ கூப்பிடுன்னு சொன்னாலும் அதோட ஸ்லாங் வேற மாதிரி தான் இருக்கும். அந்த பாசத்தோட அப்பாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இங்க இருக்க அம்மா எல்லாருக்குமே சொல்றேன், ப்ளீஸ் எவ்வளோ பெருசா ஆனாலுமே அந்த பாச பேரை மட்டும் மாத்த வேணாங்க. இல்ல இப்ப இதை உங்க அப்பாவும் இந்த ஷோல பார்க்க போறாரு. அவருக்கு நீங்க சொல்லுங்க. அப்பா நீ டானே சொல்லி கூப்பிடுப்பா. நீ டான் சொல்லி கூப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டாங்கிறது ரொம்ப மிஸ் பண்றேன். சலோமேன்னு நீ சொல்லி கூப்பிட்டா அது எனக்கு திட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நீ வாடா போடானே சொல்லி கூப்பிடு, அதுக்காக நான் ஏங்குறேன்.
அவங்க அப்பாட்ட தான் அவங்க பேசினாங்க. எனக்கு கண் கலங்கிடுச்சு. ஏன்னா அந்த அப்பாக்களோட இருக்கிற கனெக்ஷன் அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அம்மாவோட கனெக்ஷன் எப்படின்னு கேட்டால் இப்போ அவங்க சொல்லுவாங்க உங்ககிட்ட இருக்க பாசத்தை. நீங்கள் அவங்க வாழ்க்கைக்காக செஞ்ச விஷயம் நீங்கள் வச்ச பேரே பிடிக்காத அளவுக்கு அந்த குழந்தைக்கு போயிடுச்சு. என்னதான் வளர்ந்து அவங்க நீ கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அவங்க குழந்தை தான். அதை மறந்துடாதீங்க. சாரி சாரி, நான் அப்பா கிட்ட வாடா போடனே சொல்லி கூப்பிட்டு சொல்றேன். மனசுல இருந்து சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா. என் பேர் வந்து ரம்யா சார். எங்க அப்பா வந்து எமோஷ்னலா இருக்கும் போது ஒன்று கூப்பிடுவாரு. அவர் டைப்ஸா கூப்பிடுவாரு. ரம்மிமா அப்படின்னு கூப்பிடுவாரு எப்பயுமே. அவங்க ரம்மிமா சார், நான் வெறும் டம்மிமா சார். என்ன இப்படி சொல்லிட்டு உடைச்சிட்டீங்க? ஏன்னா அவங்க பிறந்தப்ப தெரியல என் பதவி பறி போயிடுச்சுன்னு. ஆனா இப்ப யோசிக்கிறேன். அவங்க பிறந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குழந்தைய கொடுத்தாங்க அவருங்க கையில. கொடுத்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டாரு அவரு. கொஞ்ச நேரம் ஏங்க அழறீங்க, அழாதீங்க அப்படின்னு சொல்லிடுறேன். என் வீட்டு மகாலட்சுமி பிறந்துட்டா. அப்ப அது வரைக்கும் நான் மகாலட்சுமியா இருந்தேன் சார். அடுத்த நிமிஷமே குழந்தை மகாலட்சுமி ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுன்னு மனைவியா எனக்கு இருந்த முக்கியத்துவம் குறைஞ்சு போச்சுன்னு ஃபீல் ஆகுதான்னு கேட்குறேன். பொண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்கும்போது. கண்டிப்பா சார். அதுக்கு முன்னாடி வெட்டிங் டே வரும்போது நாங்கள் வந்து முன்னாடியே பிளான் பண்ணுவோம், இங்கே போகலாம் அங்கே போகலான்ட்டு. இப்போ எங்கேயாச்சும் போகலாமா, பாப்பாக்கு லீவ் இருக்கா கேளு. எங்கள் வெட்டிங் டேக்கு நாங்கள் போக போகிறோம், அவங்க லீவ் போட்டு என்ன பண்ண போகிறாங்க? இப்படி உங்க கணவர் உங்க பொண்ணால உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கா? மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அவள் மாசமாயி குழந்தை பிறக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் சார். அவங்க அப்பா மட்டும் இல்லை, அவங்க அப்பா கடை வச்சிருக்காங்க. நீங்கள் போங்க, நாங்கள் வந்துட்டு இருக்கோம். ஆனால் இவன் உள்ளே போயிட்டு அந்த பிரசவ வார்டுலேருந்து வெளியே வந்துட்டா சார். வந்துட்டு அப்பா வரணுமா, அப்பா எனக்கு வந்தாதாம்மா நான் போவேன்னு. அப்புறம் 1 மணி நேரத்தில் அவங்க அப்பா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி செம்ம அழுவ சார். அப்பா என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க, முதல்ல இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு. ஆனால் இவளுக்காக 4 நாளாக நான் அவங்க மாமியார் அவங்க வீட்டுக்காரு வெளியில் கொசு கடியில் படுத்துட்டு இருக்காரு சார். 4 நாளாக இருந்து அவனுக்கு ஜுரமே வந்துருச்சு. 4 டேஸாக எனக்கு செம பயம் சார். நான் இவங்க கிட்ட வந்து சொல்கிறேன், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்கன்ட்டு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், போ உள்ள அப்படி சொல்றாங்க. ஆனா எங்க அப்பா வந்தாங்க, பாப்பாவை கூட்டு போயிடலாம், வேற ஹாஸ்பிட்டல் போயிடலாம், நம்ம இங்க இருக்க வேணாம், பாப்பாக்கு பிடிக்கல வேண்டாம், எங்க அப்பா தான் சொன்னாங்க. அப்ப எனக்கு எங்க அப்பா தானே சார் அப்ப எனக்கு அந்த இடத்துல தோணும். மேரேஜ் பண்ணி கொடுத்து கூட ஆஃபீஸுக்கு போகும்போது கூட அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் ஆஃபீஸுக்கு போகிறேன்ப்பான்னு சொல்கிறா சார். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கான், அவனுக்கு கோவம் வருமா வராதா சார்? எங்க அப்பா வந்து என்னோட லக்கி சான்ஸ். நான் இப்போ ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன், எங்க அப்பா ஒரு ஆல் த பெஸ்ட்னு சொல்றாங்கன்னு வைங்க, அந்த இது கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். மாப்பிள்ளையை யாரு செலக்ட் பண்ணா? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தா செலக்ட் பண்ணாங்க. அப்ப மாப்பிள்ளையே உங்களுக்கு ஒரு லக்கி சான் தானே, உங்க அப்பா தானே செலக்ட் பண்ணிருக்காரு. ஆமா ஆமா, அவங்க லக்கி கேட்கலாம்ல. ஆனா அவங்களுக்கு மேல ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, அப்பா தானே சார். இந்த பஞ்சாயத்து இந்த ஷோல முடியாதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு இன்னும் 2 ஷோ வேணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன அப்படி ஒரு முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம்? மேலூர் பக்கத்துல சின்ன கற்பூரம்பட்டின்னு ஒரு கிராமம் தாங்க. நான் வந்து 15 வயசுல மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. 15 வயசுலயே? ஆமாங்க. அப்பா அம்மாலாம் எதிர்த்துட்டு வந்து தான் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். 2வது எங்க பொண்ணு. இந்த பொண்ணு பிறந்தோடனே அவங்க ஒரு 40 நாளையில துபாய் போனாங்க சார். அதுல அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 நாளையில எங்க பொண்ணால தான் நான் துபாய் போறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணாங்க. ஊர்ல நிறைய ஃபங்க்ஷன் நடக்குங்க, அவங்களுக்கு சொந்தக்கார அதிகம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த பொண்ணை கேட்பாங்க, அத்தைக்கு இதை பண்ணலாமா, மாமாவுக்கு இதை பண்ணலாமா, இவங்கள கேட்பாங்க. சரிப்பா அம்மாவை கூப்பிட்டு கேட்கலாம், செய்முறை செய்யறதுன்னு. அம்மாவை கூப்பிட்டு கேட்கலன்னு இவங்களும் சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்ற அட்வைஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப கடுப்பேத்துற மாதிரி இருக்கும் சார். உங்களுக்கு என்ன பொசசிவ்னா, அம்மா லவ் மேரேஜ். ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாவை பார்க்காம இருக்கவே மாட்டாங்களாமா. பட் நான் பிறந்த அப்புறம் நான் எதுக்கு உன்னை பார்க்க வரணும், நான் என் பொண்ணை மட்டும்தான் பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போவும் அப்பா வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்காங்க. மந்த்லி ஒன்ஸ் தான் வருவாங்க, 1 டே தான் ஸ்டே பண்ணுறது. அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக நானே என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவேன். அம்மாவுக்கு வந்து அந்த பிளேஸ் கிடைக்காததுனால அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு சார். இவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க சார். அவங்க வந்து லவ் பண்ணிட்டாங்க சார். அந்த பொண்ணு திட்டவே இல்லைங்க. அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஏன் பாப்பா நீ இப்படி பண்றியாமான்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. பூகம்பம் வந்துருந்தாங்க சார் நினைச்சேன் 1 செகண்ட். அப்புறம் அம்மாவை செம்ம திட்டிட்டு என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லை. பிடிச்சிருக்கா, ஓகேடா விட்டுரு, 5 இயர்ஸ் கழிச்சு நானே மேரேஜ் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க சார். அப்புறம் என்னதான் பண்ணாரு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்? அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டுங்க அவரு. நம்மளுக்கு அதான் ரொம்ப டென்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப
அப்பா அந்த முடிவு எடுக்கும்போது நிறைய பேரை எதிர்த்து முடிவு எடுத்தாரா? ஏன்னா சொந்த பந்தங்கள்ல யாராவது வந்து எல்லாத்தையுமே நிறைய கேள்வி எதிர்த்து கேட்டிருப்பாங்க. தான் எல்லாத்தையுமே எதிர்த்துட்டு இருக்காங்க சார். அவருக்கு சொந்தம் அதிகம் சார். ஆ. அக்கா அவங்க சின்னம்மா பிள்ளைங்க 5 பேரு, அவங்க அக்கா ஒரே ஆளு தான். மாப்பிள்ளைங்க எல்லாருமே 2 வச்சுட்டு இருக்காங்க. நாங்க இருக்கல நீ எப்படி வெளியில போய் ஓகேன்னு சொல்லுவா? அவன் என்ன மாமன் பையனா அத்தை பையனா அப்படின்றாங்க. அவர் என்னன்ட்டாரு, 5 வருஷம் நீ படிச்சு முடி, அதுக்கு பின்னாடி அவனை வீடேறி வந்து பொண்ணு கேட்க சொல்லு. அவங்களோட பாயிண்ட் அப்படி சரி அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. இவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுட்டாங்க சார். நான் அந்த பிரச்சனையில தலையிடவே இல்லை. நீங்க அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அவருக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம்னு தோணி இருக்கா உங்களுக்கு? ஆஹா, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நான் ஆம்பளையா பிறந்து அவர் எனக்கு கல்யாணம் முடிச்சுக்கிட்டு. உங்க கணவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கா? ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தப்போ என்கிட்ட எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருந்தார். செகண்ட் பேபி எப்போ பிறந்தாலோ ஈவினிங் வந்தா என்கிட்ட கூட பேசுறது இல்லை. காஃபி டீ என்ன இருக்கு எது வந்தோடனே தூக்கிட்டு வெளியில போய் நின்றுக்குவார். எனக்கு ஃபர்ஸ்டே பொண்ணு பிறக்கணும்னு இவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். எனக்கு என்னென்ன கிடைக்கலையோ எல்லாம் என் பொண்ணுக்கு கிடைக்கணும், நான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ என்கிட்ட ஒண்ணு கூட கேட்க மாட்டான். எல்லாம் அவங்க அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற இது கூட குறைஞ்சிச்சு, சுத்தமா குறைஞ்சிச்சு. அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருந்தா எனக்கு இவருக்கு பொண்ணா பிறக்கணும்ன்ற அளவுக்கு அவர் பாசம் வச்சிருக்காரு பொண்ணு மேல. காலையில ஏஞ்சா ரஞ்சினி, தூங்கினா ரஞ்சினி, எப்போ ஃபோன் பண்ணாலும் ரஞ்சினி ரஞ்சினி ரஞ்சினி. எங்கன்னா வெளியில போனோம், அந்த மால் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போனோம்னா நீங்க எல்லாம் அதுக்கு வர மாட்டீங்க, நீங்க இருங்க அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணி கூட்டிட்டு போகணும்னுலாம் நினைக்க மாட்டாங்க. நாங்க போறோம், நானும் நைனா போறோம், நானும் நைனா 24 ஹவர்ஸும் நைனா தான். தூக்கத்துலயும் நைனா. தும்புனாலே அவன் நைனானு தான் தும்புவா, அம்மானு தும்ப மாட்டான். அந்த அளவுக்கு அப்பாவும் பொண்ணும் அவ்வளோ அட்டாச்மெண்ட். சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பாவை தான் சார் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அப்பா மட்டும்தான் சார் எனக்கு கூட இருப்பாரு. இப்போ நான் எங்கே போயிட்டு யார் யார்கிட்ட பேசினாலுமே நான் அப்பா கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன், அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். அது அவங்ககிட்ட சொல்லணும்னு தோணலை சார். எனக்கு அப்பா அப்பா அப்பான்றனாலே நீங்க எல்லாருமே நான் பேசுனதை ஆரம்பத்துல இருந்து கவனிக்கிறேன். நீங்க அப்பாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துல அம்மாவை ஒரு இடத்துல தொலைச்சிடுறீங்க, அவங்கள மறந்துடுறீங்கிறத தாண்டி அவங்கள காயப்படுத்துறீங்கிறத நீங்க உணர்றீங்களா? சார் அப்படி இருந்தாலுமே நான் வந்து எங்கள் அப்பாவை கொஞ்சம் மாட்டேன். எங்கள் அம்மாவை தான் நான் தினமும் கொஞ்சம். அவங்களுக்கே தெரியும் எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் நான் முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது. இன்னைக்கு வரைக்குமே எங்கள் அம்மா கிட்ட மட்டும்தான் பண்ணுறேன், எங்கள் அப்பா கிட்ட பண்ண மாட்டாத. அன்பை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறீங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. வெறும் அன்பை ஒரு முத்தமும் ஹக்கா கொடுத்துட்றீங்க. வாழ்க்கையில முடிவு எடுக்கும் போது கேட்கறது இல்லை, எந்த பொருள் வாங்கினாலும் அதுல என்னுடைய கருத்து இருக்கிறது இல்லை. இன்னைக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட என் பொண்ணு விருப்பத்துக்கு தான் சார் நான் போட்டிருக்கேன். நான் போட்ட ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டிட்டு பட்டிக்காடு மாதிரி போடாதீங்க, இதை மட்டும் போட்டுட்டு வாங்க. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து சொன்னாங்க சார் மார்னிங். அதை இப்போ இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க போட்ட ட்ரெஸ்ஸு அவாய்ட் பண்ண முடியல சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன். உங்க பொண்ணால உங்க கணவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருக்கா? ஒரு ரசம் வச்சா கூட வந்து அப்போல்லாம் நல்லா சொல்லுவாங்க சார், நீ வச்சா ரசம் வச்சுக்க அடிச்சுக்கிறதுக்கு உனக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லைங்க சார், எல்லாமே வந்துட்டு பொண்ணு தான். நான் வந்து டீ எடுத்துகிட்டு போய் கொடுப்பேங்க சார். அந்த டீ டம்ளர் காஞ்சி போயிருக்கும் 2 நாள் கழிச்சு. அந்த டீ டம்ளர் எடுக்கலையா அப்படின்னு கேட்டா, அப்பா அந்த டம்ளர் நீ எடுத்துமே போடுறியாப்பா? நான் போடுறேம்மா உனக்காக, நான் வேலை செய்யணுமா, நான் செய்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதனால எனக்கு அது கொஞ்சம் ஃபீல் ஆகுது சார். எல்லாமே வந்துட்டு இப்போ நம்மளுக்கு அந்த இது கிடைக்கலையே பாசம். இப்போ நான் தண்ணி குடிக்க உட்காடுறேன்னா கூட, அப்பா தண்ணி தாக எடுக்குது தண்ணி கொடுங்கன்னா, எங்க அப்பா அங்கேருந்து ஓடி வருவார். என்னம்மா அம்மா தண்ணி வேணுமா, இந்த அப்பா கொடுக்குறேன். அதே அம்மானா மரியாதையை ஏந்து போய் குடி, இல்லை அப்படியே விக்கிட்டே உட்கார். அப்பா வந்து எதா இருந்தாலும் எனக்கு பண்ணுவார், என்ன ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டார். ஆனால் எங்கள் அம்மா வந்தவொடனே இந்த வீட்டை பெருக்கலையா, இதையும் நான் தான் செய்யணுமா, அம்பளி நான் உனக்கு செய்கிறேன், என்ன சொன்ன அம்மா, உன்னை வீட்டை பெருக்க சொன்னால நான் பெருக்கிறேன், நீ பண்ணாத. அம்மாவுக்கு வந்து இப்படியே இருந்தா போற வீட்லயும் இதே மாதிரி பண்ணுவானா, என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு. இப்போ இங்க துணி மடித்து வைக்க சொன்னா மடிச்சு வச்சுறாரு, கூட்டுறாரா, மடிச்சு அது வச்சுறாரு. 2 நாள் கல்யாணம் பண்ணி நாளைக்கு குடும்பம் நடத்தாருன்னா நீங்க தான் அவரை நடத்தணும், அவரு மடிக்க வந்து நடத்த சொல்லலாம் முடியாதுல்ல. சார். என்ன கல்யாணம் பண்ணி போறவர் மடிக்க சொல்லலாம் சார். அந்த தம்பி ரொம்ப பாவம், யாரு பெத்த பிள்ளையோ எங்க இருக்கோ தெரியல. அம்மா எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் நினைக்கிறீங்க? எங்க அம்மா மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரை நான் பார்த்ததே இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாத்துலயுமே ஸ்ட்ரிக்ட். இப்போ எங்களோடது என்னன்னா, இப்போ எதுவுமே நான் நேரடியாக அம்மாட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு எது வேணும்னாலும் எங்க அப்பா மூலியமா சொல்லி, எங்க அப்பா சொல்ற மாதிரி போய் சொல்லுவேன். அப்பா கிட்ட கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா சார்? கிட்ட போய் அது குசு குசுன்னு ஒரு மாதிரியா அப்போ டென்ஷனா இருக்கும், எனக்கு அடிக்கலாம் போல இருக்கும், அவங்க அப்பாவையும் சேர்த்து அடிக்கணும் போல இருக்கும் எனக்கு. நான் தலையில போற கிளிப்ல இருந்து ஸ்லிப்பர் வரைக்கும் எல்லாமே அம்மா செலெக்ஷன் தான் இருக்கும். இப்போ கூட நான் எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னா, நான் வந்து இங்கே சென்னையில் படிக்கிறது தொட்டு அவங்க நேட்டிவ்ல இருக்காங்க. நான் வீடியோ கால் பண்ணி இது எல்லாமே கரெக்டா இருக்கா, இது ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 நாள் தான் சார் இருக்கும். 3ஆவது நாள் கரெக்டாக அடுத்த நாள் காலையில் டொம்முன்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னன்னு வெளியே வந்து பார்த்தா
அப்படிம்பாங்க. சரி அதுலயே எனக்கு தெரிஞ்சிரும். கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆக என்ன தம்பி இன்னும் கிளம்பலையா அப்படின்பாங்க. இன்னொரு விஷயம், இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம். அங்க கோயிலுக்கு போவாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க. நான் இங்க இருக்க கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்ட்டா எங்க போறேன். அதுவும் இல்லாம அங்க போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணு. ஃப்ரெண்டுகள் வெளியே போனாங்கன்னா என் ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. நான் அதாவது என்ன பண்றது, உன் ஃப்ரெண்டு நம்பர் கொடு அப்படின்னு வாங்கி வச்சுக்குவேன். இல்லையா போய் லொகேஷன் அனுப்பு அப்படின்ட்டுருவேன். நீங்க போன் எடுத்தா நான் என் ஃப்ரெண்டு நம்பர் வாங்குறேங்கிறாங்க. அது ஒரு கால்லாம் எடுக்கலாம். அப்பா ஒரு கால் பண்ணுவாரு, 2 கால் பண்ணுவாரு. தொடர்ந்து கால் பண்ணாலும் மறுபடியும் ஒரு கால் பண்ணி, அப்பா ஏன்ப்பா இங்கதான் போயிருக்கேனா சரின்னு வச்சிருவாரு. வீடியோ கால் பண்ணு, இங்க இருக்கியா லொகேஷன் அனுப்பு, இல்ல எங்க இருக்க போட்டோ வச்சு எடுத்து அனுப்புன்றாங்க. இல்ல வீட்டுக்கு வந்து அந்த போட்டோ காட்டுன்றாங்க. அப்பெல்லாம் லைஃப்ல இந்த யாரும் எப்படி இருப்பாங்க தெரிய மாட்டேங்குது. என் வயசு எங்க அப்பாலாம் தாட்டினதே இல்லையே. ஏதாவது ஒரு விஷயம் சார், எங்க அப்பா ஏதாவது தப்பு பண்ணாரு, இந்நேரத்துல எங்க அப்பா இருந்தா எனக்கு அது பண்ணிருப்பாரு, இது பண்ணிருப்பாரு அப்படின்றாங்க. இவங்க அப்பா மேல அந்த பாசம் வைக்கணும்ன்றாங்க. நான் எங்க அப்பா மேல அந்த பாசம் வச்சா வேணான்றாங்க. உங்க அப்பா வந்து உங்கள்ட்ட சொல்ல மாட்டாரு, எங்கட சொல்லுவாரு. உங்க அப்பாவுக்கு நீங்க ஒரு டயலாக் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா டயலாக்லாம் ஒரே ஒரு வேர்ட் தான், எவ்ரிதிங். அந்த எவ்ரிதிங்ல எல்லாமே அடங்கிடும். சாக்ரிஃபைஸா இருக்கட்டும், டெடிகேஷனா இருக்கட்டும், ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கட்டும், பாசம் எல்லாமே அதுல அடங்கிடும். ஸோ மை டாட் இஸ் எவ்ரிதிங். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா, எனக்கு இப்போவும் கொஞ்சம் புல்லரிக்குது இந்த இந்த வார்த்தையை நான் பேசுறதுக்கு முன்னாடி. நான் உங்கள்கிட்ட திருப்பி உன்னை கேட்டேன், ஒரு டயலாக் சொல்லுங்க, நீங்கள் பார்த்த படங்கள்ல இருக்கலாம், நீங்கள் பார்த்த ஹீரோவாக இருக்கலாம்னு. ஆனால் அநேக மகள்கள் அனைவருமே மனசுல இருந்து நீங்கள் படித்ததையோ வாழ்க்கையில் அனுபவமாக இருக்கிறதையோ உள்ளே இருந்து தான் சொன்னீங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ராயல் சல்யூட். ரொம்ப அழகாக மனசுல இருந்து சொன்னீங்க. இவ்வளவு தூரம் கொண்டாடும் அப்பாக்களை உங்களுக்கு அடையாளம் கண்டு கொடுத்த அந்த அம்மாக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த ஸ்டேஜ்லாம் நான் மைக் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு பேச அனுமதிக்க மாட்டேன். ஆனால் என்ன செய்வீங்க? அப்பா பர்த்டேக்கு இது வரைக்கும் ஒரு 2-3 gift ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். கம்மிங் வீக் அம்மாவுக்கு பர்த்டே வருதுன்னு ஒரு gift வாங்கியிருந்தேன். ஸோ அதை இப்போ அம்மாட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். லவ்யூமா. மோதிரமா? தங்க மோதிரமா? ஆமாம். ஆக்சுவலாக என்னன்னா, நான் காலேஜ் படிக்கும் போது ஃபீஸ் கட்ட ரொம்ப கஷ்டப்பட்டப்போ அம்மாவோட ரிங் அடகு வச்சு தான் எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினாங்க. கிட்டத்தட்ட இதே டிசைனில் தான் அது இருக்கும். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் இது. ஸோ அதே மோதிரத்தை திரும்பி கொடுத்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழைய கொலுசுலாம் மாத்தி கூட என் பொண்ணுங்களுக்கு தான் நான் கொலுசு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அம்மாக்கு வந்து இந்த கொலுசு எப்பவுமே காலிலே இருக்கணும் அப்படின்றதுக்காக கொலுசு சத்தம் அம்மா கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை சார். அதனால அவங்க எங்களுக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டதை நாங்க அவங்களுக்கு செஞ்சோம். ரொம்ப சந்தோஷம் தங்கா. மெட்டி வாங்கியிருக்காங்க, ரொம்ப அழகு. அம்மாவோட மெட்டி வந்து உடஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகுது. புண்ணாயிடும் உங்களுக்கு அப்பப்போ உடஞ்ச மெட்டி போகிறதால. அதனால நான் என்னோட சேலரி தான் இது. இப்போ தான் நான் ஜாப் போயிட்டுருக்கேன். என்னோட சேலரியில் வாங்கிட்டு வந்தேன். சேலரி இது ஃபர்ஸ்ட் சேலரி அவளுக்கு. காசு அவங்க அப்பா கொடுப்பாரு, மெட்டி வாங்கிக்கோன்னு. இல்லை அது பசங்களுக்கு இருக்கட்டும்.